ஹலோ கைஸ், ஐ மருண். 4.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு நமது சோலார் சிஸ்டம், நமது சூரிய குடும்பம் உருவானுச்சு. நமது பூமி உருவான ஆரம்ப காலகட்டத்தில் நமது பூமி மீது மாஸ் பிளானட்டால உள்ள ஒரு பிளானட் மோதி இருக்கு. அதனால நமது நிலவு உருவாயிருக்கு. நமது பூமியை ஒரு நிலா சுற்றி வந்துட்டு இருக்கு. நமது சோலார் சிஸ்டத்தில் அதிகமான நிலாக்களை கொண்டுள்ள பிளானட் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது சாட்டர்ன் பிளானட். சாட்டர்ன் பிளானட்டை மொத்தமாக 274 நிலாக்கள் சுற்றி வந்துட்டு இருக்கு. அதுல ஒரு பர்டிகுலர் மூன்ல உயிர்கள் இருக்கலாம் அப்படின்னு நாசா தெரிவிச்சிருக்காங்க. அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது அப்டேட்டை நீங்கள் பார்க்கணும்னா மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ அவங்க டீட்டெயில்டாக பார்ப்போம். சாட்டர்ன் பிளானட் நமது சோலார் சிஸ்டத்தில் 6வது பிளானட் அமைஞ்சிருக்கு. சாட்டர்ன் பிளானட் நமது சூரியன்லேருந்து 1.4 பில்லியன் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து நமது சூரியனை சுற்றி வருது. சாட்டர்ன் பிளானட் நமது சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதற்கு 10,756 நாட்கள் எடுத்துக்குது. இந்த சாட்டர்ன் பிளானட்டை பற்றி ஸ்டடி பண்ணுறதுக்கும் சாட்டர்ன் பிளானட்டை பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கும் தெரிந்து கொள்வதற்கும் நாசா 15 அக்டோபர் 1997 கசினி ஸ்பேஸ் கிராஃப்டை லான்ச் பண்ணுறாங்க. ஜூலை 1, 2004 இந்த கசினி ஸ்பேஸ் கிராஃப்ட் சாட்டர்ன் பிளானட்டோட ஆர்பிட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக நிலைநிறுத்தப்பட்டு அப்புறம் சாட்டர்ன் பிளானட்டை ஆர்பிட் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்குது. அப்புறம் சாட்டர்ன் பிளானட்டை ஸ்டடி மற்றும் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்குது. சாட்டர்ன் பிளானட்டை பற்றி ஸ்டடி பண்ணிட்டு இருக்கும்போது சாட்டர்ன் பிளானட்டில் 6வது மிகப்பெரிய நிலவான என்செலடஸ் நிலவோட டேட்டா கலெக்ட் பண்ணுது. அந்த டேட்டாவை நாசாக்கு சென்ட் பண்ணுது. என்செலடஸ் நிலவு சாட்டர்ன் பிளானட்டில் 6வது மிகப்பெரிய நிலவாக இருந்தாலும் நமது நிலவோட கம்பேர் பண்ணி பார்க்குறப்ப சிறியது. இந்த என்செலடஸ் நிலவு இதோட டயாமீட்டர் 500 கிலோமீட்டர் தான். என்செலடஸ் நிலவு சாட்டர்ன் பிளானட்ல இருந்து 2,38,000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல இருந்து சாட்டர்ன் பிளானட்டை ஆர்பிட் பண்ணுது. சாட்டர்ன் பிளானட்டை ஒரு முறை சுற்றி வருவதற்கு என்செலடஸ் நிலவு 32 மணி நேரம் எடுத்துக்குது. இந்த என்செலடஸ் நிலவு ஃபவுண்டைன் மாதிரி தண்ணீரை 400 கிலோமீட்டர் உயரத்துக்கு தூக்கி எரியுது அப்படின்னு நாசா கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த என்செலடஸ் நிலவுல இருந்து 400 கிலோமீட்டர் உயரத்துக்கு தூக்கி எரியப்படுற அந்த தண்ணீர்ல வாட்டர் வேப்பர், ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் போன்றவை இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ்னா அமினோ ஆசிடை உருவாக்கக்கூடிய நைட்ரஜன், ஆக்சிஜன் மற்றும் பல பொருட்கள். இந்த அமினோ ஆசிட் புரோட்டீனை உருவாக்கும். அந்த புரோட்டீன் நம்மளை உருவாக்கும், உயிர்களை உருவாக்கக்கூடிய முக்கிய மூலப்பொருட்கள் இந்த என்செலடஸ் நிலவுல இருக்கு அப்படின்ட்டு நாசா அந்த டேட்டா மூலம் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்செலடஸ் நிலவுல உப்பு நீரை கொண்ட கடல் இருக்கு. அந்த கடல் லிக்விட் ஸ்டேட்ல இருக்கு அப்படின்ட்டு நாசா தெரிவிச்சிருக்காங்க. இந்த ஐஸ் மூன்ல கடல் நீர் ஃப்ரீஸ் ஆகாம எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா நாசா என்ன சொல்றாங்கன்னா சாட்டர்ன் பிளானட்டோட டைடல் ஹீட்னால இந்த என்செலடஸ் நிலவுல உள்ள கடல் லிக்விட் ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னு நாசா தெரிவிச்சிருக்காங்க. என்செலடஸ் நிலவுல உயிர்கள் உருவாகிறதுக்கு முக்கியமான மூலப்பொருட்கள் இருக்கு. இதன் மூலம் இந்த என்செலடஸ் நிலவுல உயிர்கள் இருக்கலாம் அப்படின்ட்டு நாசா தெரிவிச்சிருக்காங்க. ஃபைனலா இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.